வணக்கம். நம்ம இன்றைக்கி பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு அகலமான மிக்சிங் பவுலில் 1 கப் சப்பாத்தி மாவு, 1 கப் மைதா, அரை கப் ரவை சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு லூஸ் ஆகக்கூடாது, தண்ணியும் ரொம்ப சேர்த்துடக்கூடாது. நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் கையெல்லாம் மாவு ஒட்டி பிடிக்கும். தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு விட்டுட்டே வாங்க. இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டு பிசைஞ்சிங்கன்னா பூரி நல்லா உப்பி வரும். ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் தனியாக எடுத்து வச்சுருங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பூரி மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் பூரி திரட்டும் போது கரெக்டான ஷேஃபுக்கு வரும். கீழே லைட்டாக மாவை தூவி விட்டு மேலே ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை வச்சு இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டான ஷேஃபில் தான் வரணும் அப்படின்னா டிஃபன் பாக்ஸ் மூடி, டப்பா மூடி அதை வச்சு கரெக்டான ஷேஃபுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். திரட்டுற மாவு ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும் பொசுன்னு. உருண்டைகளெல்லாம் இந்த மாதிரி திரட்டி ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்று ஒன்று மேலே வைக்கும்போது லைட்டாக மாவு தூவி விட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு எண்ணெயை ஃபஸ்ட்டு ஃபுல் ஃப்ளேம் வச்சு நல்லா சூடேறினதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஹீட்டுக்கு மாற்றிடுங்க. 2 பக்கமும் திருப்பி விட்டு கலர் சேஞ்ச் ஆனோடனே எடுத்துருங்க. இதில் நம்ம சோடா மாவு எதுவுமே சேர்க்கலை. நான் சொன்ன அளவுக்கு சப்பாத்தி மாவும் மைதா மாவும் சேர்த்துட்டு கூட ரவை சேர்த்து நீங்கள் கரெக்டான அளவில் பசைஞ்சு வச்சிங்கன்னா நல்லாவே உப்பி வரும். பூரி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு குக்கரில் சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா 5 விசில் வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கூட 1 ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இஞ்சி 1 துண்டை நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 1 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. கண்ணாடி பதத்தில் இருக்கும்போது 2 தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் இஞ்சி எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. ஒரு சில பேருக்கு இஞ்சி பிடிக்காது, ஆனால் இதில் இஞ்சி தான் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். மறக்காமல் இதெல்லாம் சேர்த்து செய்யுங்க. மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதிக்கிற டைமில் நம்ம கடலை மாவை கலந்து எடுத்துக்குவோம். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு திக்னஸ் கொடுக்குறது இந்த கடலை மாவு தாங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கு அதோட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருக்கிற கடலை மாவு கலவையை இதோட சேர்த்துக்கணும். கடலை மாவு சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா கலந்து விட்டுருங்க. அடியில் போய் தங்கிடும் மாவு. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மாவு கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கக்கூடாது.
அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு, பூரியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.